சிவவாக்கியார் அவர்களின் பாடல் 18 சித்தர்களில் ஒருவர். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 66. பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் காண்போம். கழுத்தையும் நிமிர்த்தி நல்ல கண்களை விழித்து நீர் பழுத்த வாய் விழுந்து போன பாவம் என்ன பாவமோ, அழுத்தமான வித்திலே அனாதியாயிருப்பதோர் எழுத்திலாய் எழுத்திலே இருக்கலாம் இருந்துமே அப்படிங்கிற பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கழுத்தையும் நிமிர்த்தி நல்ல கண்களை விழித்து, நல்லா என்ன பண்ணுறீங்க, கழுத்தை நல்லா நிமிர்ந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி நிமிர்த்தி கண்களையும் நல்லா விழித்து கொண்டு நான் யோகம் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இறுதியில் என்ன ஆகுது அப்படின்னா, பழுத்து வாய் விழுந்து போன பாவம் என்ன பாவமே, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செயல்படுறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் யோசிக்கணும். இப்படியே நாம் சொல்லி வயதாகி விடுகிறது, உடல் பழுத்து விடுகிறது, வாயிலே இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் உதிர்ந்து போன நிலையை அடைந்து உள்ளது. இது என்ன ஒரு பெரிய பாவமான ஒரு நிகழ்வு. அழுத்தமான வித்திலே அனாதியாயிருப்பதொரு ஒரு சின்னஞ்சிறு அணு, அந்த இத்தினோண்டு ஆலம் விதையை தான் பெரும்பாலும் குறிப்பிடுவோம். நம்ம இந்த ஆலமரத்தின் விதையை பார்த்தோம்னா மிகச்சிறியதாக இருக்கும், கடுகை விட சிறியதாக இருக்கும். ஆனால் அது வளரும்போது எவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்கிறது. அந்த மாதிரி ஒரு சின்னஞ்சிறு அணுக்குள் பெரிய சக்தியை அடைத்து வைத்ததால் அழுத்தம் நிறைந்துள்ள இந்த விந்தினுள்ளே, ஏன்னா இந்த விந்தினுள்ளே தான் இந்த சிவம் என்பது அனாதியாக அமைந்திருக்கிறது. இந்த மந்திரத்தை நாம் வாயால் உச்சரிக்காமல் மனதால் உணர்ந்து நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை மனதால் உணர்ந்து பாவிப்பதை தான் எழுத்திலாய் எழுத்திலே இருக்கலாம் இருந்துமே. அதனால் அந்த எழுத்துக்குள்ளார அவ்வளோ பெரிய பேராற்றல் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய உள்ளத்திற்குள்ளேயே அதனை சொல்லி அதற்குள்ளேயே மூழ்கி கிடங்கள் என்று சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் 67வது பாடல். கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும் உண்டுறங்கும் ஆறு நீர் உணர்ந்திருக்க வல்லீரேல், பண்டையாரும் ஒன்றுமாய் பயந்த வேத சுத்தராய் அண்டமுத்தியாகி நின்ற அதிமூலமாவீரே. இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும். இந்த மாயையை நாம் உடனே உணர முடியாது. அதை நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது தான் எது உண்மை எது மாயை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். கண்ணால் நம்ம பார்க்குறது எல்லாமே நெஜம்னு பார்க்குறோம். ஆனால் அது நிஜமா அப்படிங்கிறது இல்லை. இப்போ இந்த உடம்பு இருக்குது, பார்க்கும்போது நிஜமாக இருக்கிறது. ஆனால் இதுவே ஒரு 100 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு உடம்பு இருந்ததா அப்படின்னா தெரியாது. அது ஒரு மாயை, காணா போயிடுது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த தோற்றத்தில் நீங்கள் வேறொன்றை கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் தான் மாயை என்பது. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் திடீர்னு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த மாயை, இதில் தான் அந்த 5 பூதங்களும் என்ன பண்ணியிருக்கு. 5 பூதங்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். மறுபடியும் நான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, இருந்தாலும் சொல்லிட்டு போகிறேன். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 பூதங்களும் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே இயங்கி கொண்டு இருக்கிறது. இதை இந்த 5 பூதங்களையும் இந்த மாயையையும் உறங்க வைக்கக்கூடிய வழியை உணர்ந்து வல்லமை உடையவர் என்றால் அப்படின்னா, இதை தெளிவாக அறியும் அறிவு முற்றினால்தான் உடம்பில் பிறக்கும் போதே நம்முடைய உடம்பிலே 6 ஆதாரங்கள் இருக்கிறது. மனதால் உச்சந்தலைக்கு மேலாக கருதப்படும் அந்த 7வது ஆதாரம் தான் இருக்க, அதுதான் ரசவாத மாற்றத்தால் இரும்பை பொன்னாக்குவது போல என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு உதவும் கருவிகளாக மாறி இந்த உலகத்திலேயே வீடு பேற்றையும் தந்து நாமளும் இறைவனோடு ஐக்கியமாகலாம், அந்த இறைவனாகவே நாம் மாறி போகலாம் அப்படின்னு அந்த பாடலில் குறிப்பிடுறாரு. அடுத்தது 68வது பாடல்.
ஈன்ற வாசலுக்கு இறங்கி எண்ணி ஈன்ற வாசலுக்கு இறங்கி எண்ணிறந்து போவீர்கள். கான்ற வாழை மொட்டலர்ந்த காரணம் அருகிலீர். நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லிரேல். தோன்றும் மாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே. ஈன்ற வாசலுக்கு இறங்கி எண்ணிறந்து போவீர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, பெண்களின் மேலே நாம் காமம் கொள்கிறோம். காமம் கொண்டு வாழ்நாள் முழுவதும் அந்த காமத்திலேயே வாழ்ந்து மாண்டு போகிறோம். வாழை மரத்தில் இருக்க கான்ற வாழை மொட்டலர்ந்த காரணம் அருகிலீர். இந்த வாழை மரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா பூக்களும் இருப்பது போல் பூக்களின் வழியாக மரங்கள் தோன்றாது. எல்லாவற்றிலுமே என்ன பண்ணோன்னா பூக்கள் இருக்கும், மகரந்த சேர்க்கை இயல்பாக நடக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த விதை உற்பத்தி ஆகும். அந்த விதையிலே இருந்து நாம் அடுத்த மரமோ செடியோ கொடியோ உற்பத்தி ஆகும். இப்படி தானே இருக்கும். ஆனால் இது என்ன ஆகுது வாழை மரத்தில் அப்படின்னா, வாழைக்கு இந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் கிடையாது. கிழங்கிலேயே மறு வாழை மரம் தோன்றிவிடும். அந்த அடியில் இருக்கக்கூடிய கிழங்கின் வழியாகவே தோன்றும். அந்த மாதிரி கடவுளுக்குள்ளார மனிதனும் இந்த மண்ணில் இறைவனும் தோன்றுவார்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை இதெல்லாம் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிழங்கிலிருந்து தோன்றுவது போல கடவுளில் மனிதனும் தோன்றுவான், மண்ணிலே இறைவனும் தோன்றுவான். இந்த காரணத்தை பலர் அறியாமலேயே இருக்கிறார்கள். அவங்களுக்கு இது தெரியவே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, புத்தி, மனம், சித்தம், அகங்காரம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வாசலை திறந்து கொண்டு மெய்ப்பொருளையே நாடி நோக்கி இருந்து நாம் தியானிக்கக்கூடிய நிலையை அடைவோமே. ஆனால் அப்போ நம்முடைய மனதிலே தோன்றுகின்ற மாயைகளெல்லாம் நம்மை விட்டு ஒழிந்துவிடும். அப்படி நம்மை விட்டு ஒழியும்போது நமக்குள்ளாரே ஜோதி வடிவமாக இறைவன் தோன்றுவான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 69வது பாடல் பாருங்க. உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகாள். உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலீர். உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மைதானுமாவீரே அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுறோம், வீடு, மனைவி, மக்கள், செல்வங்கள், இதுதான் உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் ஊசலாடி கொண்டிருக்கிறோம். இதில் எவ்வளவோ உண்மைகள் நமக்கு புரிந்தால் கூட அதை நாம் சொல்லுவதே இல்லை. ஊமை மக்கள் அப்படின்னா எதையுமே சொல்ல வழியற்றவர்களாக, வகையற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நாம் இந்த பிறவி பிணியில் மறுபடியும் சிக்கி வாழ்வதை விடுத்துவிட்டு உண்மையை சேர நீங்கள் எண்ணுவீர்களே. ஆனால் நீங்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, பிறவா நிலை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த உழலும் வாசலை துறந்து விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவனே கதி என்று சரணடையுங்கள். அப்படி உண்மை நீர் உணர்ந்து உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மைதானும் ஆவீரே. அப்படி நீங்கள் அவனையே சரணடைய ஆரம்பித்தால், அவனையே நீங்கள் தியானிக்க ஆரம்பித்தால், நம்முடைய உடலிலே 9 வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 வாசல் இல்லை, 10வது ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலில்தான் இறை சக்தியும் நாமும் ஒன்றாக இணைவோம் என்பதை உணர்ந்து அந்த வாசலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 10வது வாசல் எங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் 70வது பாடல். மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதியை 4 நாழி நம்முளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம், பரபிரம்மமாகலாம், ஆலமுண்ட கண்டரானை அம்மையானை உண்மையே அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மூல நாடியான அந்த சுழுமுனை,
சுழுமுனை அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வலது பக்க நாடி, அதை பிங்கலை இடகலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரிய நாடி சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 நாடிக்கு நடுவில் ஒரு நாடி ஓடுகிறது, அதை தான் நாம் சுழுமுனை அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன ஆகும்னா, சாதாரணமாக சூரிய நாடி சில பேருக்கு கூடுதலாக இருக்கும். சந்திர நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது இடகலை வலகலைன்னு நான் சொல்கிறேன்ல, அந்த நாடியும் சிலருக்கு கூடுதலாக இருக்கும். இந்த கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும்போது அது நமக்கு ஒவ்வொரு விதமான பலனை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சுவாசம் என்பது சுழுமுனை வழியாக செய்யும்போது அங்கே என்ன ஏற்படும் அப்படின்னா, அதில் ஒரு ஒளி நமக்கு தோன்றும். அந்த ஒளியை நாம் உணர முடியும். மனம் பொருந்தி நம்ம தியானம் நம்ம செய்யும்போது ஒரு நாத சப்தம் அதற்குள்ளார வருது. அதன் மூலம் நம்மால் அந்த ஜோதியை உணர முடியும். இதை நாம் தொடர்ந்து நாம் அந்த நாடினா சுவாசம், அந்த சுழுமுனை நாடியிலே நாம் தொடர்ந்து அத்தகைய சுவாசத்தை நாம் செய்து வரும்போது இவங்கள்லாம் என்ன ஆகிறார்கள் அப்படின்னா, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் கூட, அவர்களும் கிழவர்களாக இருந்தால் கூட அவர்களும் இளமையோடு விளங்குவார்கள், இறைவனாகவே ஆகிவிடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம். அப்போ நம்ம 4 நாழி அந்த சுழுமுனைக்குள்ளார இருந்து அந்த ஜோதியை நாம் கண்டு அந்த நாதத்தை நாம் கேட்போமேயானால் நம்முடைய முதுமை மாறிப்போகும். பாலனாக வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், இறைவனாகவே ஆகிவிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறத விளையாட்டாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நான் ஒன்றும் இதை சும்மா சொல்லவே இல்லை. ஆலமுண்ட கண்டர் ஆணை, நீலகண்ட நமசிவாயம், சிவாய நம, சிவபெருமான், எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய இறைவன், அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்வது உண்மைதான். ஆலமுண்ட கண்டரானை அம்மையானை உண்மையே. அந்த பராசக்தி மேலேயும் அந்த சிவன் பெரும் மேலேயும் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், இது சத்தியம், இது சத்தியம் என்று அவர் சத்தியமாக அந்த கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்படின்னா என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த பாடல்களை கேளுங்க, விளக்கங்களை கேளுங்க. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.